Hi friends, very good evening. இந்த நல்ல நாள்லையும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோட பேர் அமர்தீப். நான் ஒரு ஃப்ளாஷியாக ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணுன்ற ஒரு ஆசையோட, ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகணுன்ற ஒரு ஆசையோட, ஒரு சினிமா குடும்பத்தில் ஒரு சினிமா டைரக்டருக்கு பிறந்த பையன், செல்லக்குட்டி. என் பேர் அமர்தீப். நான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லணுன்னா என்னோடய சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான், கோட்டா அப்படின்ற பகுதியில் தான் நாங்கள் இப்போ என்னுடைய அப்பாவோட பேக்ரவுண்ட். நாங்கள் வந்து ஒரு மார்வாடி ஃபேமிலி. அப்பாவோட கூட பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸ். ராஜஸ்தான் சொல்லும்போது ரெண்டு விஷயத்துக்கு ஃபேமஸ். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரீஸ், ஒன்று வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸ், MA, MMA. ஈவன் அப்பாவுமே கூட MA படிச்சிருந்தாங்க. அப்பாவும் ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான் என்னுடைய தாத்தாவோட ஆசையாக இருந்துச்சு. பட் அப்பா வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசை. ஸோ அதுக்கு வீட்டில் எதிர்ப்பு இருந்தது. வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. என்னோடய அப்பா வந்து மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. மும்பையில் செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, கண்டிப்பாக அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட ஆரம்ப நாட்கள் மூவிலாம் அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மூவி பாபின்னு ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூட்டு போலே கவ்வா காட்டே, காலே கவ்வே से ना डरियो இல்லையா? இந்த ஃபேமஸ் மூவி அப்பா வந்து அசோசியேட் டைரக்டராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இப்படி அப்பா வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், இந்த மல்டி டாஸ்கிங்காக அப்பா வந்து மும்பையில் வளம் வந்துட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்தது. அப்பா வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கம்பெனி, கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸ்ன்ட்டு, அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆக வேண்டியதாச்சு. அப்பா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, பார்ன் இன் சில்வர் ஸ்பூன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் இருந்தது. அப்பா இங்கே சென்னையில் வந்துட்டு என்னோடய அம்மாவை திருமணம் பண்ணாங்க. நாங்கள் 3 பேர் பசங்க, என் அண்ணன், என் தம்பி, நான். ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. பார்ன் இன் சில்வர் ஸ்பூன் தான், நீங்கள் இன்னும் என்ன வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு பிளஸட் லைஃபாக போயிட்டு இருந்துச்சு. அப்பா வந்து எப்போவுமே அவரோட பேரை முன்னாடி போட்டுக்கணும்னு விரும்பப்பட்டார். நிறைய மூவிஸ் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஸ்ரீதேவி தமிழ் சினிமாலேருந்து ஹிந்தி சினிமாவுக்கு அவங்க வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது அவங்களுக்கு ஹிந்தி டியூஷன் எடுத்தது என்னுடைய அப்பா. என்னோடய அப்பாவோட பேர் விரேஷ்குமார் மதுக்கர். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மதுக்கர் அப்படின்னு சொன்னால் தான் என் அப்பாவை பற்றி தெரியும். ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு நாள் அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டாங்க. ஒரு 25 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். காப்பாற்ற முயற்சி பண்ணோம், முடியல. ஆக்சிடெண்ட்டில் சடனாக அப்பா இறந்ததுனால என் அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் அம்மாவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப வெகுலியான ஒரு கேரக்டர், உலகம் தெரியாதவங்க. அப்பா காசு, பணம், சொத்து எங்கே இருந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. இந்த நிலைமையில் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாச்சு. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு தெரியல, சொத்து எங்கே இருக்குன்னு தெரியல. கையில் இருக்கிற காசு காலியானதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் நான், என்னுடைய அம்மா, என் தம்பி 3 பேர் சாப்பாடு இல்லை, போட்டுக்க துணி இல்லை, இருக்க இடம் இல்லை. இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். இன்ஃபேக்ட் அந்த அப்பா இறந்த ஒரு வருஷத்துக்கு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்று தான் சாப்பிட ஆரம்பித்தோம். அப்பாவோட கபோர்ட், பீரோஸ், புக்ஸ், டைனிங் டேபிள், டிவி, கட்டில் எல்லாத்தையும், அம்மாவோட புடவை கொண்டு எடுத்துகிட்டு போய் நான் மார்வாடி கடையில், எங்கள் ஆட்களோட கடையில் நானே கொண்டு போய் அடமானம் வச்சு அதில் சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஒரு காலகட்டத்தில் சொன்னது போல் 3 பேருமே நடுத்தருவுக்கு வந்தாச்சு. இருக்க இடம் கிடையாது, போட்டுக்கு துணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஹிந்தியில் ஒரு பழமொழி உண்டு, ரோட்டி கப்படா और மக்கான் இன்சான் கா ஜரூரி ஹை அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை தேவை, ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை. இப்படி எதுவுமே இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் நின்றுட்டுருக்கோம். உதவி செய்யறதுக்கு நண்பர்களும் இல்லை, உறவுகளும் இல்லை. அம்மா வந்து ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் தன்னோட வயிற்றை கழுவணுன்ற சூழ்நிலை இல்லை. என் தம்பி ரொம்ப சின்ன பையன், அவனையும் கூட வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு டைமில் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 6 பேர் வீட்டு வேலை செய்கிறவங்களே இருந்தாங்க. பட் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, என் அம்மா ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டணும்னு இருந்துச்சு. என்னுடைய அண்ணன், என்னுடைய மூத்த சகோதரன், அவர் வந்து ட்ரிப்ளிகேண்டில் ஒரு டீ கடையில் கிளாஸ் கழுவிட்டு அங்கேயே தங்கிட்டார். என் தம்பி அம்மாவோட இருந்துட்டார். எனக்கு இருக்கும் இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, போட்டுக்கு துணி இல்லை. தெருவாக டெய்லி சுற்றி வருவேன். இருக்க இடம் கிடையாதுன்னு சொல்லும்பொழுது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தெருவாக சுற்றி வருவேன். யாராவது ஒரு வேளை சாப்பாடு போட்டால் சாப்பாடு,
பட் நிரந்தரமான சாப்பாடும் கிடையாது, ரெகுலரான சாப்பாடும் கிடையாது. அப்போ இருக்க இடம் இல்லைன்னு தெரு சுற்றிட்டு வந்து ராத்திரி ஒரு 11 மணிக்கு, நீங்கள் கேள்விப்படுவீங்களா, நம்ம கேஷுவலாக சொல்லுவோம் போடா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் உண்மையாகவே பிளாட்ஃபார்மில் தான் இருந்தேன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதான் என்னுடைய இருப்பிடமாக இருந்துச்சு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றுவேன். 11 மணிக்கு மேலே 2 ரூபா கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு உள்ளே போய் படுத்துருவேன். காலையில் ஒரு 4:30-5 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வந்துடுவேன். திரும்பவும் தெரு சுற்றுவேன். யாராவது ஒரு சாப்பாடு போட்டால் தான் சாப்பாடு. இந்த நிலையில் தான் பசி தாங்க முடியாமல் அண்ணன் ஒரு டீ கடையில் வேலை செய்கிறாரு. நம்ம ஏன் ஒரு ஹோட்டலில் போய் சேரக்கூடாதுன்ட்டு ஒரு ஹோட்டலில் போய், பெரிய ஸ்டார் ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் வேலை கேட்டேன். அப்போ அவங்க, தம்பி நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கு, உனக்கு என்னப்பா வேலை தெரியும்னாங்க. சரி எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன், பசிக்குது சார், சாப்பாடு போடுங்க சார், முடியல அப்படின்னு கேட்டேன். டேபிள் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது தம்பி, செய்றியா அப்படின்னாங்க. நானும் எனக்கு தேவை இப்போ சாப்பாடு, இருக்க இடம், எந்த வேலை வேணால் செய்கிறேன் சார், சாப்பாடு போட்டு இடம் கொடுங்க சார்ன்னு கொடுத்தாங்க. கூப்பிட்டு க்ளீன் பண்ண வச்சாங்க. நானும் க்ளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே டேபிள் க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணுறது, இப்படியே போயிட்டே இருந்துச்சு. பிளேட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு வேலை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அப்பா இருக்கும்போது என் வீட்டில் வந்து எங்களோட கிச்சன் வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்கும். எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் வீட்டில். ஆனால் அன்றைக்கி என்னுடைய நிலைமை, ஒரு நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் ஒரு ஹோட்டலில், நல்ல ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே நல்ல சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது. ஏதோ ஒரு விதமான சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்ணும். சில நேரத்தில் அது வாயிலே வைக்க முடியாது. ஸோ அந்த நிலையில் எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டெல்லாம் கழுவுறதுக்காக வரும். அதில் மிச்ச மீதியோட பிளேட்டு கழுவுறதுக்காக வரும். யாராவது சுற்றி பார்க்குறாங்களான்னு திரும்பி பார்ப்பேன். யாரும் பார்க்கலன்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த பிளேட்டில் வந்து அந்த மிச்ச சாப்பாடு, அந்த எச்ச சாப்பாடு குப்பையில் கொட்டுறதுக்காக வரும். அதில் இருக்கிற சாப்பாடெலாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு, அதுதான் எனக்கு எத்தனையோ நாள் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸுமா இருந்துச்சு. இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. குப்பையிலேருந்து தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தேன். நாட்கள் ரொம்ப மோசமாக போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ நல்லா உழைடா, நல்லா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவ அப்படின்னாங்க. அது என்னோட இருதயத்தை ரொம்ப அதிகமாக பாதித்த ஒரு விஷயம். அப்போ உழைச்சா நல்ல நிலைமைக்கு வருவோம் போல் இருக்குன்னு சொல்லி நானும் உழைன்னு உழைக்க ஆரம்பித்தேன். ஒரு காரியத்தை அன்றைக்கி என்னோட இருதயத்தில் இருந்துச்சு, எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்ற காரியத்தை அன்றைக்கி என் இருதயத்தில் அந்த எண்ணம் இருந்துச்சு. ஸோ எது கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும், என்னோட வேலை கரெக்டாக இருக்கணும், என் வேலையில் யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். அப்போது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கடந்து போச்சு. நான் எந்த அளவுக்கு என்னுடைய வேலைகளுக்காக நான் அலைஞ்சு வேலையில் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போனால், ரோட்டில் நின்று லாட்ரி சீட் விற்றேன், டீ கடையில் வேலை செஞ்சேன், மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சேன், டிங்கர் ஷெட்டில் வேலை செஞ்சேன், நாடோடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். எந்த வேலை கிடைச்சாலும் நோன்னு சொல்லவே மாட்டேன். அந்த வேலையை அவ்வளோ உத்தமமாக உண்மையாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு முன்னேற்றமும் வந்த பாடு காணும். அம்மா ஒரு இடம், தம்பி ஒரு இடம், அண்ணன் ஒரு இடம், குடும்பமே செதறி போன நிலைமையில் இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஹோட்டல் ஆதித்யான்னு சொல்லி வடபழனியில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து நான் செக்யூரிட்டியாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். வேலை கொடுத்தாங்க செக்யூரிட்டியாக. அப்போ ஒரு ஜிஎம்எனை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஹைட்டாக இருக்கப்பா, வெள்ளையாக இருக்க, உனக்கு செக்யூரிட்டி இல்லை, உனக்கு டோர்மேன் ஜாப் தரேன் செய்கிறியா அப்படின்னாங்க. டோர்மேன்னா தெரியலையேங்களே, அந்த கதவு திறந்து அப்படி சல்யூட் அடிக்கணும். அப்போது நானும் சந்தோஷமாக செய்கிறேன்ட்டேன். அந்த வேலையை கொடுத்தாங்க. டோரை திறந்து அப்படி சல்யூட் அடிப்போம். பார்த்துருப்பீங்க நீங்கள் சினிமாலாம், அப்படியே பெருசாக குல்லாலாம் போட்டு, கோணி மாதிரி துணியெல்லாம் போட்டு பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நின்றுருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு இருந்தேன். அப்போது 1 வருஷம் 2 வருஷம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் வந்து தீவிரமாக கடவுளை தேடினாதான். இப்போ ஒரு காலகட்டத்தில் உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில், உழைச்சா மட்டும் பத்தாது, கடவுளையும் தேடணும்னு சொல்லி நான் வணங்காத கடவுள் கிடையாது. நான் முன்னேறதுக்காக பல கடவுளை சார்ந்து ஓடின நாட்கள் எத்தனையோ உண்டு. பட் அதுவுமே எனக்கு பல உதவி செய்யலை. அப்போ உழைக்கவும் ஆரம்பிச்சாச்சு, கடவுளையும் தேடியாச்சு, நண்பர்களையும் சார்ந்து பார்த்தாச்சு, உறவுகளையும் சார்ந்து பார்த்தாச்சு. யார்கிட்டேருந்து உதவி வரல. நண்பர்கள் உதவி செய்யலை, உறவுகள் உதவி செய்யலை, இந்த சொசைட்டி உதவி செய்யலை, என் உழைப்பு எனக்கு கை கொடுக்கல, கடவுள் எனக்கு கை கொடுக்கல. இதுக்கு மேலே வாழ்றது எதுக்கடா, வாழாத மாதிரி செத்துரு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் மட்டும் செத்தா எப்படி, குடும்பத்தோடு செத்துடலாமேன்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயத்தில் இன்னும் மொத்தமாக எல்லாருமே பாய்சன் சாப்பிட்டு ஏதாவது செத்துடலாம், முடியல. ஏன்னா அப்பா இறந்தது 1991. நான் இந்த முடிவு எடுக்கும்போது 1998 முடிய போகுது. 1999 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 8.5 இயர்ஸ் 9 இயர்ஸ்
உழைச்சி 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 பார்த்தேன். மேலே வந்துருவோன்னு அநேக நாட்கள் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இந்த நிலையில தான் நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது என்னுடைய நண்பன் என் கூட இருந்து எனக்கு சில ஆலோசனைகளை சொல்லி, இல்லை மாதிரி அந்த மாதிரி டெசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இயேசுவின் அன்பை பற்றி சொன்னாங்க. அந்த அன்பு என்ன அந்த அந்த அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த அன்பு. ஸோ அதிலிருந்து நான் ரொம்ப நம்பிக்கையோட என்னோட வேலைகளை இன்னும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். அது படிப்படியாக என்னோட வாழ்க்கையில் நான் என்னால் மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் முன்னேற ஆரம்பித்தேன். ப்ரமோஷன்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது. இதுக்கு மத்தியில் நான் வந்து அந்த ஹோட்டல் லைன்லேருந்து வெளியில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தப்போ என்னுடைய நண்பன், அவன் பேர் ராமு, அவன்கிட்ட நான் கேட்டேன், மச்சான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அவன் வந்து ஆட்டோ டிரைவர். அவன் சொன்னான், மச்சான் நீ ஆட்டோ ஓட்டுறா, நீ ஆட்டோ ஓட்டு, உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னா. டேய் ஆட்டோவில் எனக்கு ஓட்ட தெரியாதுடா, ஆட்டோ ஓட்டுன்னு சொல்கிறீ அப்படின்னு. நீ வாடா நான் சொல்லி தரேன்னு கூட உட்கார வச்சுட்டு ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆட்டோவில் சுற்றுறான். எப்படி ஓட்டணும், எப்படி போகணும் வரணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான். நல்லா இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே நல்ல வருமானமும் சம்பாதிக்கிறத பார்த்தேன். டேய் இதெல்லாம் இவ்வளோ வருமானம்லாம் ஆட்டோவில் வருமாடா, சம்பாதிக்க முடியுமாடான்னு. நீ வந்து ஓட்டுறா, உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைல்ல, நீ ஓட்டு, நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னா. இதே சென்னை சிட்டியில் 4.5 வருஷம் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரண்டா அப்படின்னு சொல்லி நானும் ஆட்டோலாம் ஓட்டி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நான் அந்த 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 ஹோட்டல் லைனை விட்டுட்டு இங்கே ஆட்டோ ஓட்ட வந்ததுக்கப்புறமா என்னோட லைஃப்பில் வருமானம் நல்லா வந்தது, குடும்பத்திலலாம் சந்தோஷமாக இருந்தோம். இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன காரியத்தை சொல்லணும். இந்த ஒரு லோடு ஆட்டோ ஓட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நான் லோடு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஒரு பெயிண்ட் கம்பெனியில் நமக்கு தெரிஞ்சவங்க மூலயமா அங்கே சேர்ந்து லோடு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். அதே கம்பெனியில் அந்த எம்டி வந்து என்னை வந்து எக்ஸிக்யூட்டிவாக, ஏன்னா நான் அங்கேருந்து லோடு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது மூட்டை தூக்கி ஒரு நாளைக்கு 5000 கிலோ மூட்டை தூக்கணும். அந்த ஹார்ட்வேர்ஸில் பெயிண்ட் மூட்டைலாம் கொண்டு போய் போட்டுட்டு வரணும், வால்பட்டி மூட்டைலாம் கொண்டு போய் போட்டு வரணும். ஒரு வருஷத்தில் நான் சிக் ஆகிட்டேன். என்னால் முடியலன்ட்டு நான் வேலைக்கு போகலாமேன்னு சொல்லி ஒரு கம்பெனியில், இந்த சிம் கார்டு விற்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். சிம் கார்டு விற்கிற கம்பெனிக்கு போனேன். பொய்யா புளிவித்தன்னா அந்த சிம்மை விற்கிறதுக்குள்ளே எனக்கு அது சங்கடமாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்துட்டேன். அப்போ தான் இந்த பழைய கம்பெனியில் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன், லோடு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனி எம்டி என்னை கூப்பிட்டாரு. அமர், நீங்கள் வேலைக்கு தான் போகணுன்னா என் கம்பெனிலே உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வேலை தரேன், நீங்கள் செய்யுங்கன்னு. நான் சொன்னேன், சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார், எனக்கு எப்படி சார் எக்ஸிக்யூட்டிவ் வேலை அப்படின்னு. நீ வாப்பா நான் தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் கொடுத்தாங்க. மற்ற அதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸை காட்டிலும் என்னுடைய வேலை வந்து அங்கே நேர்த்தியாகவும் நல்லபடியாகவும் அந்த வேலை இருந்துச்சு. அந்த வேலையில் நிறைய பிளெஸிங்ஸ் இருந்துச்சு. படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தேன். அந்த கம்பெனியில் ஒரு 4.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில், ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற கம்பெனி, அது மாதிரி கட்டி விற்கிற கம்பெனி. ஸோ அதில் எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வேலை கிடச்சிது. அதுலேயும் போய் படிப்படியாக என்னை உயர்த்த ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் அந்த கம்பெனிலேருந்து என்னை வந்து துபாய் பேஸ்ட் கம்பெனியாக இருந்த பட்சத்தில் என்னை வந்து அந்த கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவாக டிசைட் பண்ணி இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. துபாயில் போயிட்டு அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறது, லண்டனில் போயிட்டு அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறது, பஹ்ரைனில் போயிட்டு அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறது, இப்படி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு என்னை கொண்டு போயிட்டு வர சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. எத்தனையோ நாட்கள் நான் அப்போல்லாம் நினச்சது உண்டு, எத்தனையோ நாட்கள் கே நகர்லேருந்து அம்பத்தூருக்கு நடந்தே போவேன். பஸ்ஸு கூட கையில் காசு இருக்காது, நடந்தே தான் போயிருக்கேன் எத்தனையோ நாட்கள். ஆனால் என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை என்னால் நான் பார்க்கும்பொழுது கடவுள் எப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் அவருக்கு நன்றி தான், என்னால் மனசு நிறைஞ்ச நன்றி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி இருந்த என்ன உலக நாட்டுகளுக்கு ஃப்ளைட்டில் போய் உட்காரும் போது அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன். நானா ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்தது. இப்படி உலக நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன். ஆரம்ப நாட்களில் எனக்கு நான் அந்த டோர்மேனாக வேலை செஞ்சு எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது. நான் எக்ஸிக்யூட்டிவ் கோட் ஷூட், அதாவது டோர்மேனாக வேலை செய்கிறதுக்கு முன்னாடிலாம் இந்த ஹோட்டலில் வந்து இந்த சோப் ஆயில் போட்டு தரையை தேய்ச்சி உட்காந்துட்டு இருப்பேன். இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டு ரிசப்ஷனில் நிற்பாங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸில்.
யாராவது ரூம் வேணும்னு வந்து கேட்டாங்கன்னா கீஸ் எடுத்து கொடுத்துட்டு லெட்ஜர்ல ஃபில் பண்ணுவாங்க. அப்ப நான் கீழே தரையில உட்காந்து சோப் ஆயில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நிக்கிறாங்க, நம்ம என்னைக்கு தான் இப்பெல்லாம் நிக்க போறோமோன்னு சொல்லி எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா அது அந்த அதே இடத்துல கோட்டு சோட்டும் போட்டு நிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் எனக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்தாரு. அந்த நாட்கள் என் மனைவி கிட்ட நான் சொன்னது உண்டு. நான் தேனாம்பேட்டையில பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என் மனைவி கிட்ட சொல்லுவேன். அப்போ வந்து அந்த ஓப்ராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வந்து அண்ணா அறிவாலயம் பக்கத்துல கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல் கட்டிட்டு இருக்கும்போது என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த ஹோட்டல் என்னைக்கு கட்டி முடிப்பாங்கன்னு தெரியலமா, கட்டி முடிச்சிட்டாங்கன்னா எப்படியாவது திரும்பவும் போய் பொட்டி தூக்குற வேலை கிடைச்சிச்சுன்னா கூட இந்த ஹோட்டல்ல போய் சேர்ந்துருவோமான்னு. என் மனைவி என்ன கேட்டாங்க, எங்க இப்பதான் ப்ரமோஷன்லாம் கிடைச்சு உங்களை கடவுள் தான் உயர்த்தி இருக்கிறாரு, நீங்க பொட்டி தூக்க போறேன்னு சொல்றீங்களே. நான் சொன்னேன், நீ தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் வருவான், செம்ம டிப்ஸ் கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஏன்னா என் வாழ்க்கையே டிப்ஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெல் பாயா ஒர்க் பண்ணும்போதெல்லாம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், காலைல 6 மணிக்கு வேலைக்கு வருவா, ராத்திரி 11 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு போவேன். ஏன்னா 8 hours ஒர்க் பண்ணனா ஒரு வேளை தான் எனக்கு மீல் கிடைக்கும். ஸோ நான் 14 to 16 hours வேலை செஞ்சேன்னா எனக்கு 3 வேளை மீல் கிடைக்கும் அண்ட் டிப்ஸ் கிடைக்கும். அந்த டிப்ஸ் எடுத்துட்டு ராத்திரி ஓடுவேன், என் அம்மாவுக்கு என் தம்பிக்கும் என் அண்ணனுக்கும் டிஃபன் வாங்கி கொடுக்கறதுக்காக. திரும்ப அடுத்த நாள் நான் அந்த காசு எடுத்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ என் மைண்ட் எல்லாமே அந்த டிப்ஸ்லேயே இருந்தானே. என் மனைவி கிட்ட சொன்னேன், அந்த ஹோட்டல் கடைசி வரைக்கும் ஓப்ராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வரவே இல்லை, பார்த்துக்கோங்க. அந்த ஹோட்டலும் வரல, நானும் அந்த ஹோட்டல்ல போய் சேரவும் இல்லை. நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. நான் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில வந்து ஆட்டோ ஓட்டி அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில போய் ஜாயின் பண்ணி லண்டனு துபாய் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இந்த நல்லா எனக்கு வந்து டெபுட்டி மேனேஜர் ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருச்சு. இந்த நிலைமையில இருக்கும்போது தான் ஒரு இன்விடேஷன் வந்தது எங்க கம்பெனிக்கு, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர், ஸ்பெஷல் டின்னருக்காக. அப்போ நானும் என்னுடைய ஜெனரல் மேனேஜர், எங்க பாஸ், நாங்க 2 பேருமே கார்ல ஏறி போறோம். மேடம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா நீங்களும் நடந்தும் போறோம்னாங்க. ஓகே மேடம்னு கார்ல ஏறி உட்காந்துட்டேன். கார் மவுண்ட் ரோட்ல போகுது, அண்ணா சாலையில. எந்த ஓப்ராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் உள்ள போய் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அந்த ஓப்ராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இப்போ அன்னைக்கு வரலன்னு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்துருச்சு. ஹயாத் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயம் பக்கத்துல இருக்கு. அந்த ஹோட்டல் போர்ட்டிகோக்குள்ள கார் அப்படி போய் நிக்குது. என் கண்ணு ரெண்டும் கலங்கி தண்ணி வந்துருச்சு. எந்த ஹோட்டல்ல பொட்டி தூக்குனா போதும்னு நினைச்சனோ அதே ஹோட்டல்ல என்னை சிறப்பு விருந்தினரா ஒரு ரெட் கார்பெட்டிங் வெல்கமிங், அப்படி ஒரு வரவேற்போட என்னை உள்ள கூப்பிட்டு ஸ்பெஷல் டின்னர் நானும் என்னோட பாஸும் போய் அங்க நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த அந்த லாபி, ஏடிஎம் லாபியில வந்து நின்றுட்டு அப்படியே மேடம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மேடம் இங்கதான் மேடம் பொட்டி தூக்குனா போதும்னு நினைச்சேன், ஆனா இதே இடத்துல என்னை இவ்வளவு பெரிய உயர்வான ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார்னு, அந்த கடவுள் கொண்டு வந்து நிறுத்துவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் உயர்வுகள் அதிகமா வந்தது. ஒரு பெரிய கம்பெனில ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அந்த அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தினார். என்னோட டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அத்தனை பேரும் MA, MMA, சாரி MBA, BBA, BCom என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருந்தாங்க. நம்ம இன்னி வரைக்கும் 6th standard கூட தாண்டல, 6ஆம் கிளாஸ் தான். அந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் படிச்ச என்ன கடவுள் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தினாரு. இதுக்கு நடுவுல என் குடும்பமே சினிமா குடும்பமா இருந்ததுனால, என் அப்பா டைரக்டர், என் சித்தி டான்ஸ் மாஸ்டர், என்னோட சித்தப்பா கேமராமேன், அண்ணாமலை படத்துக்கு என் சித்தப்பா தான் கேமராமேன். ஸோ இப்படி குடும்பமே சினிமா குடும்பமா இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே அவங்களோட இந்த ஷூட்டிங்க்கு போய் நானும் எப்படியாவது ஒரு டான்ஸர் ஆகி அப்படியே பிரபுதேவா மாதிரி ஒரு பெரிய டான்ஸர் ஆகிடணும்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் நடக்கல. இன்ஃபேக்ட் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த படத்துல கூட நீங்க அதை பார்க்கலாம். அந்த படத்துலயும் நான் குரூப் டான்ஸ், அந்த மாரோ மாரோ சோக்கா சக்கா சமாரோன்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்ல நானும் ஆடி இருக்கேன். அப்படிலாம் மேல வரணும்னு தான் பார்த்தேன், ஆனா அதெல்லாம் நடக்கல. கடவுள் எனக்காக ஒரு தனி வழியை வச்சிருந்தாரு, உயர்த்தி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இவ்வளவு நேரம் நான் வந்து கடவுளை பத்தி, கடவுள் என்னோட வாழ்க்கையில வந்தாரு, கடவுள் என்னை மாற்றினாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கடவுள் வேற யாரும் இல்லைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான், அவர் வருவதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, மீட்டர்ல சூடு வச்சுதான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் மீட்டர்ல சூடு வச்சு ஓட்டுறது தப்பு அப்படின்னு எனக்கு உணர்த்தினார். மீட்டர்ல சூடு வைக்கிறத எடுத்துட்டு வண்டி ஓட்டினேன். இந்த காலத்துல எத்தனை பேருக்கு மீட்டர்ல சூடு இருக்கிறத பத்தி தெரியும் தெரியல. ஒரு காலத்துல வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீட்டர், அன்னைக்கு இருக்கிறது நார்மல் மீட்டர். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போறதுக்கு 10 ரூபா ஆகும்னா என் வண்டியில் வந்தீங்கன்னா 15 ரூபா ஆகும். இப்படிதான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா ஆவியானவர், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா இது தப்பு, பொய் சொல்லக்கூடாது, இப்படி ஏமாத்தி காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு உணர்த்தினாரு. அதுக்கப்புறம் நான் ஆட்டோல மீட்டர்ல சூடு இல்லாம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன்.
பெரிய அந்த துபாய் பேஸ் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது. அங்கே வேலைக்கு சேரும்போது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனி. படிக்கலைன்னா அங்கே வேலை கொடுக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு சேரும்போது பிபிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன்னு சொல்லி தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் அங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமாக என்கிட்ட சொன்னார், அமர், நீ வேலைக்கு சேர்ந்த இடத்துல பொய் சொல்லிட்டு வேலை சேர்ந்திருக்க, பொய் சொல்லுகிற யாவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி எனக்கு அந்த காரியத்தை உணர்த்துவித்தார். என் எம்டி கிட்ட போய், சார் நான் படிக்கலைன்ற உண்மையை அவர்கிட்ட சொன்னேன். கோவப்பட்டவர், இவ்வளோ நாள் சொல்லாத இந்த உண்மையை இன்னைக்கு ஏன்ப்பா வந்து சொல்கிறேன்னாரு. ஆண்டவர் உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னார், ஏசு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொன்ன உடனே என் மேலே கோவமாக இருந்த அந்த மனுஷன் உண்மையை ஒத்துக்கின்றது நிமித்தம் அதுலேருந்து நான் உண்மையாக நடந்துக்கிறேன்றதை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. நான் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்புவாங்கன்னு நினச்சேன். மாறா எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் தான் கொடுத்தாங்க. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படித்த என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த கடவுள். இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சகலத்தையும் படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நண்பன் மூலியமா எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். என்னோட வாழ்க்கையில வந்தார். என் வாழ்க்கையை அப்படியே அழகா மாத்தினார். ரொம்ப கொலாப்ஸ் ஆகி போய் கிடந்துச்சு. வேதத்துல ஒரு வசனம் உண்டு, குப்பையில் இருக்கிறத, அதாவது சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து கோபுரத்துல, அதாவது ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் அமர பண்ணுகிறாருன்னு சொல்லியிருக்கு. ஒரு காலத்துல நான் குப்பையிலிருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பெரிய பெரிய பிசினஸ் பீப்புளோட உலக நாடுகள் கொண்டு போய் என்னை உயர்த்தி வச்சு அழகு பார்த்த கடவுள். எங்களை ராஜபுத்திர வம்சம் என்று சொல்லுவாங்க. எங்க ஆட்களுக்கே ஒரு பெருமை உண்டு, ஒரு ராஜ்புத் அப்படின்னு சொல்லி. நான் ஒண்ணு தெரியும், எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. அன்னைக்கு என் அப்பா உயிரோட இருக்கும்போது நான் ராஜபுத்திரனாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், நான் ராஜபுத்திரன் சொல்லி. அந்த இயேசு ஆண்டவர் என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்தாரோ, குப்பையில் இருந்த என்னுடைய நிலையை கோபுரத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். God is beautiful, God is wonderful. God bless you, God be with you. நீங்களும் உழைப்புன்னு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா உழைச்சிட்டே இருங்க. ஆண்டவர் உண்மையா உழைக்கிறவங்களை நிச்சயமா உயர்த்துவார். இந்த வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி. என்ன உயர்த்தின ஆண்டவர், ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்ச என்ன ஆண்டவரால் இந்த அளவுக்கு உயர்த்த முடியும்னா உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. God bless you, God be with you.